ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்து சேலத்தில் வணிகர்கள் ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வணிக நிறுவனங்களின் வாடகை கட்டிடங்கள் மற்றும் கடைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் சேலம் மாநகர் செவ்வாய்ப்பேட்டை, லீ பஜார், பால் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து கடைகளையும் அடைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலத்தில் 2025-26 ஆண்டு முதல் அமல்படுத்த உள்ள கடை உரிமை கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி உயர்வை கைவிட வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வணிகர் சங்கத்தின் சார்பாக இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எதுக்காகனா, அதாவது இன்னைக்கு வணிகர்கள் வாழ்வதா சாவதாங்கிறது அரசுகள் கையில தான் இருக்கு. வாடகையே கட்ட முடியாத சூழ்நிலையில நாங்க எல்லாரும் வணிகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாடகைக்கு வரினா நாங்க தொழில் செய்வதா வேண்டாமா? இந்த அரசு இதை வரி போடும்போதே யோசனை பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, இந்த சொத்து வரி, குப்பை வரி எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் கட்ட முடியாத அளவு சொத்து வரி, குப்பை வரி போட்டா எந்த வணிகர்னால கட்ட முடியும்? வணிகத்தின் மீது வரி ஏத்துறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த பொருளை விற்பனை பண்ணும்போது அந்த சுமை மக்கள் தலையில தான் போய் விடியுது. இந்த ஒரு நாள் கடையடைப்ப பல நாள் கடையடைப்பா மாத்துறதும் மாத்தாததும் இந்த ஆளுகின்ற அரசுகள் கையில தான் இருக்கு. சேலம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 13 சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது நாளடைவில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் சேலம் மாவட்டம் ஃபுல்லா மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவும் இந்த கடையடைப்பை மேற்கொள்வதா நாங்க உறுதிமொழி கொண்டிருக்கோம். இன்னைக்கு மட்டும் நாங்க இந்த 13 அசோசியேஷன் சார்பாகவும் குறைஞ்சபட்சம் ஒரு 475 கோடி வர்த்தகம் பாதிக்கும்னு